கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. அவந்தியா, இது நெசமா கனவாண்டு எனக்கு இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. நேத்து வரைக்கும் இது நடக்குமான்னு நினைச்சுட்டு இருந்தேன்னா இன்னைக்கு அது நடந்துருச்சுன்னு என்னால நம்பவே முடியல. ஆனா இது நிரந்தரண்டு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நீ அத்த மாமா வீட்டுல எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறவேன். என்ன நீ முழுசா நம்பி என் வீட்டுக்குள்ள வரலாம். ஜோடியை பாக்குறதுக்கு எம்பிட்ட அம்சமா இருக்கு. கதிரை எப்படி பாக்குறதுக்கு இதே மாதிரி உங்க எல்லாத்தையும் ஜோடியா பாக்கணும்டா. எங்களை சொன்னது போதும், அடுத்து உங்களுக்கு தான். இதெல்லாம் கிடையாது. உங்க எல்லாத்தையும் இப்படி ஒரு நிலைமையில பார்த்ததுக்கு பிறகு அண்ணனுக்கு கல்யாணம். உங்களுக்கு 60 கல்யாணம் என்ன பண்ணணும்? அதான்டா சரியா சொன்னேன். கல்யாணமே பண்ணிக்கலன்னாலும் பரவாயில்லடா, உங்க சந்தோஷம் தான்டா என் சந்தோஷம். அங்க பாரு அவங்க முகத்துல எம்பிடி சந்தோஷம். எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளையில இருந்து அவன் அம்மா கதிரனே. இது வரைக்கும் அவன் எல்லாம் சொல்லிக்க இருந்தது போதும். இனி அத்தாச்சி வந்தாச்சு, அண்ணன் என்ன நல்ல மரியாதை கொடுத்து பேசுறேன். என்ன இப்பெல்லாம் சொல்லாதியா? என்ன பொண்டாட்டி வந்தாலும் எங்களுக்கு எங்க அண்ணே அப்படிதான். என்னடா சரி சரி, ஒருத்தர போய் வாழ்த்துக்கள் சொல்லுங்கடா. வரிசையா போகட்டும், பிறகு போவான். அதுவும் சரிதே. சரி வரங்க வரவேற்பு பார்ப்பாங்க. அங்க பந்தியில ஆள் இல்லாம இருக்கும், சாப்பிட வருவாங்க. வர வர இங்க போய் பந்திய பாரு. போ மருந்து போய் பாரு. பந்திக்கு நான் போறேன். சரி ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து செய்யுங்க. இங்க வரவேற்பு முடிஞ்சோன்னு அடுத்து வீட்டுக்கு தான் கூப்பிடுவாங்க. சரியா? சீக்கிரமா வேலையை முடிச்சு விடுங்க. ஒருத்தரும் பந்தியில எந்த குறையும் வைக்க கூடாது. எல்லாம் என்னன்னு கேட்கறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வை. சரியா? சரிங்க. என்ன மச்சியான், உங்க ஆசை நிறைவேறிச்சா? எப்படி சந்தோஷமா இருக்கு? சோடி அடிக்கிறாங்கல்ல. மனசுக்கு நிறைவா இருக்குன்னு முழுசா சொல்லிட முடியாது. என் மகளை உங்க வீட்டுக்கு மருமகளா காலடி எடுத்து வச்சு விளக்கேத்தி சீர்ச்சனத்தோட அனுப்பி வைக்கும் போதுதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கும். அதான் மச்சான், நீங்க நடக்க போகுது எதுக்கு கவலைப்பட்டுருக்கீங்க? அதெல்லாம் ராஜா மாதிரி வச்சு பாத்துக்கிருவியா என் மாயன்? எனக்கு தெரியாத மாப்பிளை பத்தி. சரி வாங்க, ஒவ்வொருத்தர வரவேற்பு வைக்கிறாங்க. அப்படியே வாழ்த்தி விட்டு வருவான். ஆமாமா. அதடே வாங்கயா. வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாத்தா? என் வீட்டுக்கு திருமண வாழ்த்துக்கள். நல்லபடியா வாழ்க்கை வாழணும்னா கல்யாணம் பண்ணிக்கிறது பெருசு கிடையாது. கல்யாணம் கிராண்டா பண்ணாலும் சரி, சிம்பிளா பண்ணாலும் சரி, வாழ்ற வாழ்க்கை உருப்படியா இருக்கணும். அப்படிதே அதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன நல்லபடியா 2 பேர் இருக்கணும். பத்திரிக்கை வச்சாக வந்தாச்சு, கல்யாணத்தை சிறப்பா நடத்திட்டீங்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். என்ன வரட்டா? வரட்டுமா? அப்பா நீங்க வீட்டுக்கு போறாருந்தா போங்க, நான் நைட்டு போல வரேன்பா. இல்லத்தா வந்துட்டா கூட்டு போயிருவோம்ல. இல்லப்பா இங்க கொஞ்சம் சோலி இருக்குப்பா. இருக்க சொன்னாங்க, ருத்ராணி இருக்க சொன்னாரு. அதனால நான் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு வரேன்பா. ஓ அந்த மேக்கப் விஷயத்திரியா? சரிதா சரி, பாத்துக்க. என்ன சரியா? வாரம்பியா போய் எழுதியாச்சு வரோம். சரிங்கய்யா. பொதுவா கல்யாணங்கிறது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு இடத்துல இருந்து மரத்தை பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க ராமன் மாதிரி புருஷன் வேணும்னு நினைப்பாங்க, புருஷனும் சீதை மாதிரி பொண்டாட்டி வேணும்னு நினைப்பாங்க. எல்லாருமே ராமன் சீதையா ஆயிர முடியாது. ஆனா அவங்க வாழ்ற வாழ்க்கையில வேணும்னா அப்படி இருந்துட்டு போலாம். எதுக்காக அப்படி சொன்னோம்டா, உங்க 2 பேத்தையும் பார்க்கும்போது ராமனும் சீதை மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல பிடிக்காத ஒரு விஷயம் கண்டிப்பா பின்னாடி நமக்கு பிடிக்கும். அது எப்படியா இருந்தாலும் பிடிச்சிரும், பிடிக்காமலாம் இருக்கவே இருக்காது. கடைசி வரைக்கும் பிடிக்காத விஷயம் ஏதாவது இருக்கா என்ன? கவலைப்படாது என்ன. அப்புறம் மாமா உங்களுக்கு வாழ்த்துக்கள். எது மாமாவா? என்ன தவிர புசுக்கு மாமாட்டியா? அப்பா இருக்க வந்து நான் அப்படி சொல்லிட்டு எதுவும் நினைச்சுக்கிறாதியா? தெரியல, மாமான்ட்டு கூப்பிடணும்னு தோணுச்சு. ஏன் கூப்பிடக்கூடாதோ? நான் ஒன்னும் சொல்லல. உங்க அப்பா அது வையாம இருந்தா சரிதே. அவர்களுக்கு ஒரு காமெடி பீஸ். சரி 2 பேரும் ஹாப்பியா இருங்க. என்ன ஹாப்பி மேரேஜ் லைஃப் 2 பேத்துக்கும். நான் வரேன். அவதிகா தாமா சொன்னது எந்த வகையில சரியா இருந்துச்சு, இல்ல அது எந்த இடத்துல கரெக்டா அமைஞ்சது இல்ல எனக்கு தெரியல. ஒருவேளை நீ நானும் ராமன் சீதையே இருக்க மாட்டேன் எனக்கு தெரியல. ராமி இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் வீடு உனக்கு அயோத்தி மாதிரி இருக்கும். நான் உனக்கு ராமனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீயும் எனக்கு நல்ல சீதையா இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்காக நான் முழு மூச்சா இருப்பேன். வங்கக்கடல் ஆழமென வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லை. என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வனமில்லை. எனக்கென வந்த
அட அணுக்குட்டி, என்னவா? என்ன அங்கிள் தேடி வந்திருக்கிய? என்ன வேணுமா? புரியலையே. என்ன என்ன செல்லத்துக்கு அப்படின்டா? அம்மா எங்க போனாங்க? பேசத்துக்குமே அங்கிளுக்கு புரியல. ஆனா இந்த மடல் மொழி கூட எம்பிட்டு அழகா இருக்கு தெரியுமா? தங்கம், தங்கத்துக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம் வாங்கி தரலையா? ஏன் வாங்கி தரல? அங்கிள் வாங்கி தரவா? வாங்கி தந்தா சாப்பிடுவீங்களா? நான் என் மனசுக்குள்ள வச்சிருக்க 1000 கஷ்டங்களுக்கு பிறவும் நான் தன்னால சிரிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி என் குடும்பம் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நெசமாவே என் சிரிப்புக்கு காரணம் நீ மட்டுமே. அப்படி என்ன வச்சிருக்க நீ? இந்த அளவுக்கு என்ன மாத்துறதுக்கு? என்னமோ வச்சுட்டு நீ என்னமோ வச்சு என்ன உன் பக்கம் திரும்பிக்கிட்ட அப்படித்தானே? அம்மா எங்க போனாங்க? ரூம்ல இருக்காளா? சரி, அங்க போயிட்டு அம்மா கூப்பிட்டு விட்டு ஒரு போட்டோ எடுப்புமா. சக்குனு ஒரு போட்டோ. அதுல பாப்பா அழகா இருப்பிய. ஓ, அம்மா கூப்பிட்டதான் வருவீங்களோ? சேட்டைய பத்தியில சேட்டைய அம்மா இல்லாம எங்க வர மாட்டீங்களோ? அறிவு கொழுந்து என் பொட்டு குட்டி. போமா. வணக்கம் நண்பர்களே, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாங்க இப்ப சாப்பிடறதுக்கு வந்துட்டோம். அடுத்து என்ன வீடியோ பிளாக் தான். தல ஏன் தல அடிச்ச? இல்ல இப்ப என்ன ஏன்டா மானத்தை வாங்கி இருக்க? பேசாம போன கட் பண்ற. அந்த சேலஞ்ச் வேணா ஒண்ணு வேணாம். என்ன தல எப்படி சொல்லிட்ட? அடுத்த நாள் கூமாப்பட்டியில எடுக்கலான்னு இருக்கேன். எது கூமாப்பட்டியா? அது என்னடா? தலை நீ வேற போ. அடுத்த வேலைக்கு நம்ம கூமாப்பட்டியில தான் இருக்கிறப்ப கூமாப்பட்டியில தான் பாட்டி மீன் கடை போடுறதை விட்டுட்டு அங்க பீஸா கடை போட்டிருக்கோம். ஒரு பீஸா திரும்ப 2 லட்சத்துக்கு போதும். இது ஒரு பீஸா 2 லட்சமா? இல்ல என்ன நினைச்சுட்டு இருக்க? இப்ப அந்த பிள்ளைய தேடு. இதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். நீ இந்த பிளாக்க கட் பண்ணி நமக்கு இந்த வாட்டி காசே வர வேணாம். கூமாப்பட்டியில வேணா எடுப்போம். வேலைப்போ கூமாப்பட்டி போவோமா? போமுடா. முதல்ல யாழை கண்டுபிடுறா. இப்பவே கண்டுபிடிச்சு சொல்றேன். ஒரு நிமிஷம் இருக்கல. ஆய் மக்களே, அடுத்த பிளாக்க கண்டிப்பா கூமாப்பட்டியில என்ன ஏங்க நாங்க கூமாப்பட்டியில இருந்து பேசுறோம்ங்க அப்படின்னு கண்டிப்பா நான் உங்களுக்கு பிளாக் போடுறேன். இழிஞ்சிரும். அத இது அந்த செலமியா இல்ல சௌமியோட பேசாமறோம். என்னடா இங்க என்ன செய்யற? ஆமா யா ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணம்ல. அதுக்கு நீ என்ன செய்றீங்க? ஃப்ரெண்டோட கல்யாணம்னா நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி தானே. அதே நீங்க என்ன செய்றீங்க? அங்க சோறு சொல்றேன்ல. நாங்க இங்க கேட்டரிங் ஆர்டருக்கு வந்திருக்கோம். ஓ, எப்படி கேவலமா உருட்டுறாங்க. என்னை ஃபாலோ பண்ணி வச்சிட்டு இங்க கேட்டரிங் ஆர்டருக்கு வந்திருக்காங்களாம். உருட்டு. சரி, எங்க உன் ஃப்ரெண்ட காணா? அந்த பிள்ளை அந்த சைடு பந்தியா பாத்துக்கு இருக்கு. நான் ரசம் கொண்டு வர சொன்னி. ரசம்ல பாக்கெட்ல தருவியடா. சித்த அசிங்கப்படுத்தாம பேசாம இருடா. இடத்துல கூமாப்பட்டி போகும்போது அதெல்லாம் நம்ம பேக் பண்ணிட்டு போகணும். இல்ல கூமாப்பட்டின்னு நீ நெசமா கூமாப்பட்டின்னு வெட்டி போச்சு போறோம்டா. பேசாமறா. ஓ, கேட்டரிங்ங்கறீங்க? கேட்டரிங்ல Dress காணா? ஏமா பின்னாடி கேட்டரிங் வந்து Dress போடா அப்படி சோறு பரிமாறுவாடா. ஏன் உங்க ஃப்ரெண்ட் எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி பேசிக்கிருக்காரு? நீங்க எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கீங்க தெரியுமா? அப்படியா? சரி சரி போய் சோற பரிமாறு போ. ஏதல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னடா? இல்ல தல, நீ அந்த பிள்ளையும் பாக்குற இந்த பிள்ளையும் பாக்குற. உன் கணக்குதே என்ன? உன் ஆளுதே யார் முதல்ல? ஏச்சி இவ என்னமோ கிறுக்கு மாதிரி பாத்துக்க இருக்கா. அவளதே சி இவெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இந்த பிள்ளைல நான் அப்படி நினைக்கல. எனக்கு அந்த பிள்ளை தாண்டா பிடிச்சிருக்கு. நீ அப்படி நினைக்கிற. ஆனா எனக்கு என்னமோ இவனே உனக்கு ஊட்டு வர்றாப்ல தெரியுது. இந்த பிள்ளைதே உன்னை என்னமோ கம்பல் பண்ற மாதிரி எனக்கு தோணி இருக்கு. ஏலே பேசாம தல அங்க வாரு. மண்டபத்துல எங்க பிளாக் எஸ்ஸமா எருமச்சாணி எடுத்து மூஞ்சி அடிச்சு போடுவேன். செத்த நேரம் வாயை பொத்திட்டு இருந்தாரு. இல்லைன்னா கூமாப்பட்டி கூட்டு போக மாட்டேன். இல்ல நாங்க கேட்டரிங்க்கு வந்திருக்கோம். ஏமா
சோறு ஒண்ணும்டா உங்க வீட்டுல இருக்கவங்கள பரிமாறுவா கேட்டரிங் தானே வந்து பாப்பாங்க வீட்டுல இருக்கோ அங்கங்க சும்மா சும்மா பாத்துக்கிட்டு இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு தான் வந்தோமோ என் தலை கேட்டரிங்னாலே இந்த பிள்ளைக்கு என்ன தெரியல போல இல்ல ரொம்ப இன்னசென்டா இருக்குடா கரெக்ட் பண்றதே கஷ்டம் தான் போலடா தல இன்னசென்டா இருக்கிற பிள்ளைகளை மட்டும் நம்பவே கூடாதுல்ல தலையில மிளகா அரைச்சு விட்டு போயிருவாளுங்க அனுபவம் பேசுதோ இல்ல தல சொல்றேன் நம்ம கேட்டரிங் என்னன்னே தெரியாதோ நல்ல காலேஜ்ல இருந்து சேர்த்து விட்டுருக்காங்க நல்லா இரு சரி போ வேலை பாரு அப்படியா சரி நாங்க எத்தனை கெடா வெட்டியிருக்கோம் தெரியுமா? எத்தனை 6 கெடா வெட்டியிருக்கோம். எல்லாருக்கும் வயிறு நிறைய நாங்க சாப்பாடு போடுவோம். இது எங்க சின்ன அண்ணன் கல்யாணம் தானே. இன்னும் பெரிய அண்ணன் கல்யாணத்துல பாத்தீங்க வச்சுக்கோங்க. அரண்டு பேருங்க அப்பவே உங்களுக்கு கூப்பிடுவேன் என்ன? வந்து நீங்க எல்லா வேலையும் பாருங்க என்ன? செம்மையா சமைப்போம். சூப்பரா சாப்பிடுவோம் என்ன? அட்டன் சொல்லிடாது 6 கெடா வெட்டியிருக்கோம்டே. ஏன் அதுல வேற ஏதாவது கறி ஆட் பண்ணிருக்கீங்களா? ஐயோ நாங்க சுத்தமா நாங்க அப்படி செய்யவே மாட்டோம். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? நான் சொல்றது என்னன்னா அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். அத சொன்னேன். சரி போங்க. இன்ன வரைக்கும் சௌமியா பார்க்காம இருந்திருப்பியா? அந்த பிள்ளை இதுக்குள்ள தானே தெரியுது. அந்த பிள்ளைய பார்க்க வந்திருப்பியா? உடனே உருட்டுறியா கேட்டரின்னு சொல்லிட்டு. எப்படியோ 2 பேரும் சீக்கிரமா காலை சொல்லி சேர்ந்தா சரிதே. முத்து முத்து பேச்சு ஏ சங்கீதமாச்சு ஊசுண்டு விரல் தீண்டையில நின்னு போச்சு ஏ மூச்சு பஞ்சு மெத்த மேகம் அதில் செஞ்சு வச்ச தேகம் நீ தூரத்தில நின்னா கூட பொங்கிடுதே என் மோகம் முட்டைக்கண்ணு மொழி அழகு குத்தி குத்தி கொன்னவளே சிக்கிக்கிட்ட என் மனசு ஊற வச்சு துவச்சவளே அத்துக்குள்ள மீக்கெல்லாம் போனேனே ஊருக்குள்ள கோடி பொண்ணு யாரையும் நினைக்கலையே உந்த முகம் பார்த்த பின்ன எதுவும் பிடிக்கலையே உன்னுடைய பார்வையில என்னோடம்பு வெகுதடி பக்கத்தில நீ இருந்தா என் வயசு நோகுதடி அவன மாதிரியா இருக்கு இவனுக்கு இங்க என்ன சொல்லி விடக்கூடாது இந்த வாரே ஏ யாரு ஏ ஏ தயிர் சாதம் எதுக்கு ஏங்க இப்படி செஞ்சுட்டு வந்த நான் என்ன செஞ்சேன் தப்பு பண்ணிட்டு இருக்கேனா என்ன தயிர் சாதம் மறக்கணும் கண்டு வச்சா இல்ல தெரியாம கேக்குறேன் வீட்டுல இருந்து புத்திக்கிட்டு பேர வச்சு போச்சா நான் என்ன செஞ்சேன் நீ என்னடா செய்யாம இருக்கே? அது இருந்துட்டு போகட்டும். காலையில உங்க வீட்ல இருந்து ஒன்னு சொன்னீல. அது என்ன? எனக்கு புரியல. அடுத்து சொல்லிட்டு போங்க. அத நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டேன் பேரவதுக்கு என்ன விட்டு வாங்கிட்டு இருக்கா இவர் சும்மாவே உங்க அப்பா உனக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்காரு இப்ப நீ வேற இங்க வந்துட்ட இப்ப யாரா பாத்துட்டு போயிட்டாலும் தப்பு தப்பா பேசுவாங்க சும்மா இரு 4 பேர் வந்த இடத்துல இருக்கலாம் ஏதோ அசைவிட்டு போச்சுன்னு அம்பிடுதேன் என்ன சரி அசிங்கமாகும்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எந்த அசிங்கமும் பட மாட்டேன். நான் முதல்ல கேக்குற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் நீங்க பேசலாம். ஏன் நீ கத்துற மெதுவா பேசுறீ இப்படி பயப்படுறீல்ல? காலையில என்ன சொல்லிட்டு போனேன்? நீங்க சொல்றது அதுவே என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. வேற எதுவுமே என்னால யோசிக்க முடியல. இப்படி ஏதாவது சொல்லி என் மண்டை குழப்பி விட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் அதை யோசிச்சு நான் மண்டை குழம்பி எனக்கு ஏதாவது ஆயிரம் போல சீனியர். நிஜமாவே நான் காலையில சொன்னது உனக்கு புரியலையோ புரியாதனால கை பிடிச்சிட்டு வந்து கேக்குறேன். நீ சொன்னா குறைஞ்சிருவேலா? நம்ம வாழ்க்கையில எதுவுமே காரணம் இல்லாம நடக்காது அப்படி காரணத்தோட ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஒன்னு நமக்கு கிடைக்கலாம் இல்லைன்னா கிடைக்காம போகலாம் இல்ல நமக்கு லெசன் கத்து கொடுக்கறது கூட வரும் ஆனா எல்லா விஷயத்திலயும் விளையாட்டா இருந்தேன்னா ஓ விஷயத்துல ரொம்பவே சீரியஸா இருக்கேன் அது ஏண்டு இப்ப வரைக்குமே எனக்கு தெரியல அதுக்கு பதில் தெரிஞ்சா ஒன்ன சொல்ல சொன்னேன் ஆனா நீ வந்து இப்படி பேச வேண்டிய எதிர்பார்க்கல அதுதான் என்ன? இங்க பாரு நான் சீரியஸா கேட்டேன் நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா இல்ல தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வேணும் வம்பளுக்குன்னு பேசிக்கிறியா ஓ சீனியர் நிஜமாவே எனக்கு புரியல. தெளிவா சொல்லுங்க. இதுக்கு தேவையில்லாம அப்படி பேசி என்ன டென்ஷன் படுத்துனே? எதையாவது ஒண்ணு பேசிட்டு போயிருவே. அத பத்தி நான் யோசிச்சுட்டே இருக்கணும். அதானே உங்களுக்கு வேணும்? என்ன சொன்னேன்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. இல்லையா என்கிட்ட பேசாதே. உனக்கு நான் தெளிவா சொல்லிட்டா உனக்கு புரிஞ்சிடும்ல சொல்லுங்க. மயங்குகிறேன் மயங்குகிறேன் நான் உன்னருகில் தயங்குகிறேனே நான் ஆனானதேனோ உன் கை சேரத்தானோ உணர்கிறேன் உணர்கிறேன் நான் உன்னழகில் உணர்கிறேனே நான் ஆனானதேனோ உன்னை சேரத்தானோ பெண்ணிலவே மறையாதே என் காதல்
இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, ஐ லவ் யூ சுஜி. நீ உடனே பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பொறுமையா சொல்லு. ஆனா உன் பதிலுக்காக நான் ரொம்பவே காத்துக்கிருப்பேன். இப்போ நான் கொடுத்த முத்தத்தை நீ எப்போதும் மறக்கக்கூடாது. என்ன, உன் மேல எனக்கு உரிமை இருக்கிறதுனாலதே இதை நான் செஞ்சேன். ஒருவேளை இது உனக்கு தப்பா பட்டிருந்தாலும் என்னை மன்னிச்சிரு. ஆனா ஐ லவ் யூ. இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும். நான் வரேன். அறிவளோ எந்தன் பிரம்மன் கவிதை குரலோ நீ ரசிகை என்னை படிக்க வந்ததெனவும் இதழோ உலகின் நல்லி பூக்களின் அரசியோ உன்னை தாங்கும் நிலம் நானோ தினமும் என்னை ஆளும் அரசியோ மகுடம் நான் தானோ. ஏய், இன்னமுமாடா எடுத்துக்க இருக்க? நம்ம இருந்தா கூட நேரம் எடுத்துட்டே வந்திருப்பேன். இம்புட்டு நேரம் என்ன செய்யறியோ? உன்னை அனுப்பிவிட்டதுக்கு வேற யாராவது அனுப்பிவிட்டு இருந்தா கூட சரியா வந்திருக்கும். தாமரை என்ன பேசிக்கிருக்க? இவன் கூட வந்ததுனாலதான் இப்படி ஒரு தனிமை உனக்கு கிடைச்சிருக்கு. இல்லனா இவன் கூட மனசு விட்டு பேசுறதுக்கு ஏதாவது கிடைச்சிருக்குமா என்ன? சோ ஸ்வீட். ஏ மருதே, என்னைய செஞ்சுக்கிருக்க? என்னங்க, இம்புட்டு நேரமா? நீங்க தானே மேக்கப் போட்டிய, நீங்க தானே எடுத்து வச்சிருப்பிய. நீங்க வந்து தேடுறத விட்டு என்னை தேட சொன்னா நான் என்னங்க செய்ய? நான் வந்து அதுக்கு முன்னாடியே போறேன்னு சொன்னேன். நீதான் நீ விடவே இல்ல. நீங்க வேற ஆளு உங்களை வீட்டுக்குள்ள விட்டுவிட்டு எதையாவது எடுத்துட்டு போயிட்டியா? ஆமா, இது பெரிய பேலஸ். அப்படியே இதுக்குள்ள அப்படியே தங்க தங்கமா கொட்டி வச்சிருக்கீங்க நான் எடுத்துட்டு போறதுக்கு. எவனுக்கு தெரியும்? இப்ப கல்யாண டென்ஷன்ல இருக்குமோ எவனாவது ஒரு குண்டுமணி தங்கத்தை போட்டு போயிட்டா கூட அது எடுத்துட்டு போறது கூட இங்க யாரும் யோசிக்க மாட்டாங்கல்ல. ஒருவேளை நீ எடுத்துட்டு போயிட்டியா? இன்னைக்கு தங்கம் என்ன விலை விக்குது தெரியுமா? ஓ அப்படியா? என்ன என்னட்டு கேட்டேன். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி நான் எதையாவது திருடணும்னு வச்சுக்க. இங்க பாருங்க, தள்ளி போங்க. வீட்டுக்குள்ள யாருமே கிடையாது, எல்லாரும் மண்டபத்துலதான் இருக்காங்க. சோழின்னு இப்ப இங்க வந்தேன். சும்மா ஏதோ பிளான் போட்டு வந்த மாதிரியே இருக்கு. சொன்னா கேளுங்க, தள்ளி போங்க. இங்க பாரு, பிளான் போட்லாம் ஒண்ணு வரல. அவங்க தானே மேக்கப் செட் எடுத்து வச்சாங்க, அதுக்கு தானே வந்தேன். ஏண்டா, எனக்கு தாண்டா உங்ககிட்ட தனியா பேசணும்னு தோணுது. உனக்கு ஏன்டா தோண மாட்டேங்குது? அதுல எனக்கு எதுக்குங்க தோணணும்? இல்ல நான் உங்களுக்கு யாரு, இல்ல நீங்க எனக்கு யாரு? இது வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ தான். ஆனா இனிமே அப்படி இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். இங்க பாரு தாமரை, நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். என்ன இப்படி பேச எவ்வளவு அழகா இருக்கு. நான் திருடணும்னு வச்சுக்கோ. உன்கிட்ட இருக்கிற உன்னோட இதயம், அழகு, மதிக்கிற குணம், உன் கண்ணு, உன் மூக்கு, உன் வாய், மொத்தத்துல உன்னையே நான் திருடிட்டு போயிடுவேன். என்னை கேட்கறதுக்கு யாருக்கு இல்லை. பாருடி, ஒரு அளவுக்கு தான் பொறுமை. என்ன நீ இப்படி பேசும்போது பார்க்க எம்பிட்டு அழகா இருக்கு. இப்படி பேச வேண்டியதானே? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்படிதான் எல்லா ஆம்பளைகிட்டே வலிவியோ? என்ன சொன்ன? பின்ன என்ன, நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுத்து போக முடியும். எனக்கு தான் பிடிக்கலன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு சும்மா இப்படி நெருங்கி வந்துகிட்டே இருக்க? உனக்கு பிடிக்கலன்னா அதை நேருக்கு நேரம் சொல்ல வேண்டியதானே? அதுக்குன்னு இப்படி கேவலமாவா கேட்ப? நான் உங்ககிட்ட பல முறையில சொல்லி பார்த்துட்டேன். அன்பா சொல்லி பார்த்தேன், கோபமா சொல்லி பார்த்தேன், எப்படியும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீ எதுக்குமே கேட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. அதனாலதான் அப்படி பேசுறேன். இந்த வார்த்தையை வேற யார் என்னை பத்தி கேட்டிருந்தாலும் எனக்கு வலிச்சிருக்காது. ஆனா நீ கேட்டுட்டே இல்ல. உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. எனக்கு தேவைடா, தேவை. ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தங்கிட்டையும் இப்படிதான் போய் அவங்கிட்ட நெருங்கி பழகி பேசணும்னு எனக்கு வேணும். உன்னை சுத்தி வந்தேன்ல, எனக்கு இது வேணும். நீ பாரு, நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன நீ நினைக்கிற ஆளு நான் கிடையாது. என்ன, அதுக்கெல்லாம் நிறைய ஆளுங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போ, என்கிட்ட வராத. எங்க வீட்டுல என்னை வளர்த்தவங்க உங்ககிட்ட கேவலமா என்ன வளர்க்கல. என்ன, இதுக்கு மேல எப்படி சொல்லி உனக்கு புரிய வைப்பேன்னு தெரியல. தயவு செஞ்சு போ. ஓ, உங்க வீட்டுல உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க, என்ன எங்க வீட்டுல ரொம்ப கேவலமா வளர்த்திருக்காங்க. அப்படித்தானே? எனக்கு தேவைதான்டா, தேவைதே. என்ன செய்ய? அதான் சொல்றேன்ல, எனக்கு என் குடும்பத்தை வசதி, அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. என்ன, நீ நினைக்கிறது என்கிட்ட இல்ல, வேற யார்கிட்ட போய் வாங்கி கொடி. நான் ஒரு வார்த்தை அசிங்கமா பேசுனேன், உனக்கு கொன்னே போட்டுருவேன். இது வரைக்கும் நான் பொறுத்துக்கு இருந்தேனா? அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு, அதனால பொறுத்துக்கு இருந்தேன். இந்த வார்த்தையை சொல்ல அப்படிதே. என்ன பார்த்தா உனக்கு அதுக்காக அலையிற மாதிரி தெரியுதுல. உன்னை சுத்தி வந்தேன்ல, நீ பேசுவ, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. நான் ஏன் இப்பெல்லாம் நடந்துக்கிறோம்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியலல்ல. புரியவே வேணாம்டா, இப்படியே இரு, கடைசி வரைக்கும் இப்படியே இரு. என்கிட்ட சொன்னதுல எதை வேணாலும் மன்னிச்சிருவேன்டா. நான் அதுக்காக அலையிற விட்டு
அன்பளையும் என் ஆம்பளை தான் வரணுமா, பொம்பளை பிள்ளை வரக்கூடாதுன்னு நினைச்சல. எனக்கு அது வேணும். அதனாலவே இவ்வளவு தூரம் எனக்கு காயம். எனக்கு வேணும்டா, எனக்கு வேணும். சரி, கொஞ்சம் முரடனா இருக்க, இத கொஞ்சம் விட்டு பிடிச்சா சரியா வரும்னு நினைச்சேன்டா. ஆனா எப்படிலாம் என்ன அசிங்கப்படுத்துற நீ? எப்பறா உன்னால இப்படி பேச முடிஞ்சது? இதே ஏன் இடத்துல நீ இருந்து உன்னை பத்தின அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தா நீ தாங்கி இருந்திருப்பியா? எவ்வளவு வலிக்குது தெரியுமா? எப்பறா உன்னால இப்படி கேட்க முடிஞ்சது? தப்பே பண்ணாம என்னால வேலை போயிருச்சே, அந்த பாவம் எதுக்கு நம்ம கண்டு உன் பக்கம் திரும்பி பதம் பத்தியா? என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும், அடிக்கணும். எனக்கு இது வேணும். எந்த பொண்ணும் அந்த விஷயம் வேணும்னா இவ்வளவு கீழ்த்தரமா எந்த ஆம்பளை கிட்ட இறங்கி போக மாட்டா. நான் அந்த விஷயத்துக்காக உங்ககிட்ட இறங்கி வந்தேன்னு சொல்லிட்டேன்ல. எப்பறா என்ன பார்த்து உன்னால அப்படி கேட்க முடிஞ்சது? என் அப்பா அம்புடு தூரம் பேசி, என் அப்பா என்னை திட்டாத குறைக்கு எல்லாம் பண்ணி எதுக்காக உன்னை சுத்தி சுத்தி வரேன்னு உனக்கு புரியவே இல்லல்ல? இல்ல புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறியாடா? ஒரு விஷயத்தை சொல்லி புரிஞ்சுக்கிறவங்கிட்ட என்ன வேணும்னாலும் பேசலாம். ஆனா புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறவங்கிட்ட என்ன சொன்னாலும் அவன் அதை காதலே வாங்க மாட்டியா. நீ அப்படிதான்டா இருக்க. எப்பரா எப்பரா அப்படி ஒரு கேள்வியை நீ பத்தி கேட்ட? என்ன பாரு, நீ என்ன பார்த்தா அதுக்காக அலையிறவ மாதிரி தெரியுதாடா உனக்கு? அதுக்காக அலையிறவளா இருந்தா நான் ஏன்டா ஒண்ணு தேடி வரணும்? இந்த ஊருக்குள்ள எத்தனையோ ஆம்பளைங்க இருக்காங்கடா, அவங்க கிட்ட போயிருந்திருக்கலாம்ல. நான் ஏன்டா ஒண்ணு தேடி வரேன்? உனக்கு புரியலல்ல? புரியவே வேணாம்டா. கடைசி வரைக்கும் புரியாமலே இரு. உனக்கு நான்லாம் செட் ஆக மாட்டேன். என்ன, உனக்கு உன் குடும்பத்தை பெருசு, உன் குடும்பத்தையே வச்சுக்கோ. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் யாருக்கிட்டையுமே பேசாம பழகாம ரப்பராக இருந்தேன். ஆனா உன்கிட்ட மட்டும் இம்பிட்ட பாசமா வாரதுக்கு காரணம் என்னன்னே உனக்கு புரியலல்ல. புரிஞ்சுக்கவே வேணாம்டா. இப்ப வேணாம், இது உனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா புரியும் போது உன் கையில எதுவுமே இருக்காது. என்ன, இதுதான் உன்னை நான் கடைசியை பாக்குறது. இனிமே என் மகத்திலே முழிக்காத நீ. ஒரு ஆம்பளை பையன் பண்ற விஷயத்த ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பையனுக்காக பண்றா அப்படின்னா அது அப்படி ஈஸியான விஷயமே கிடையாது. ஆனா உனக்கு என்ன கண்ணு இல்ல. எனக்கு வேணும், எனக்கு வேணும்டா, வேணும். எல்லார்கிட்ட இருக்கிற திமிர்த்தனத்தை ஒன் டே நான் காட்டி இருந்தேன்னு வச்சுக்கயே, நீ இப்படி பேசி இருந்திருப்பியா? இல்ல இந்த அளவுக்கு இப்படி ஒரு வார்த்தை நீ விட்டு இருந்திருப்பியா? என் புத்திய நானே செருப்பால அடிச்சுக்கறணும்டா. ஏய் நிறுத்துடி, நான் என்ன தப்பா கேட்டேன்? இன்னும் ஒரு வார்த்தை பேசுன ஒடிச்சு மூஞ்சில உடைச்சு விட்டுறேன். என்ன, நீ கேட்ட கேள்விய உனக்குள்ள கேள்வி கேட்டு பாரு. ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து அப்படி எதுக்கு கேட்டோன்னு நீ பொம்பளை பிள்ளைய பார்த்து கேட்க வேணாம். என்ன பார்த்து எதுக்கு அப்படி கேட்டேன்னு உனக்குள்ள கேட்டு பாரு, அப்ப புரியும். நீ நீ எல்லாத்துக்கு செட்டே ஆக மாட்ட. உனக்கு வேற எவ்வளவு தான் செட் ஆவா. அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. எனக்கு வேணும். சீ கருமோ. என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். பொன்னிலே பூவை அள்ளும் பொன்னிலே பூவை அள்ளும் புன்னகை மின்னுதே. கண்ணிலே காந்தம் வைத்து கவிதையை பாடுதே. அன்பே இன்பம் சொல்லவா. தேடி வந்ததை தள்ளி விட்டுட்டு உன்னை தேட வைக்கிறத நீ எப்பயாவது ஏத்துக்கணும்னு நினைச்சீன்னா அது எப்போதுமே உன் கைக்குள்ள இருக்காது. நான் சொல்றது யாருக்கு புரியுதோ இல்லையோ, உனக்கு அது புரியும். புரியும் போது நீ ஏன் என்ன தேடி வருவ? வரேன்டா பொறுக்கி நாயே. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே நெஞ்சில். எனக்கு ஐயாக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் முக்கியம். அத நான் என்னைக்குமே யாருக்காகவும் எப்போதும் மாத்திக்கவே கூடாதுன்னு இருக்கேன். ஒருத்தருக்கு நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைச்சா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உண்மையா தான் இருக்கணுமே தவிர பாதியிலேயே அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. என்னால அப்படி செய்ய முடியாது, என்னால அப்படி இருக்கவும் முடியாது. இதனால யாரு கஷ்டப்பட்டாலும் எனக்கு இதை பத்தியும் கவலை இல்லை. உடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன
காதல் வாழ்க. இதை பார்க்கும்போது மனசே நிறைஞ்சு கிடக்குது. இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். ஒருத்தரை முகத்துல எம்படி செழிப்பு இருக்கோ அதே மாதிரி அந்த குடும்பமும் செழிப்பா இருக்கும். அம்மா இதை பார்க்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அழுகாதரி, எதுக்கு அழுதுக்கு இருக்க? நல்லபடியா அவன் கல்யாணம் முடிஞ்சு வச்சல, இனி அவந்திகாவை கதிர் பாத்துக்கிருவியான். இல்லம்மா, நேத்துதான் பெத்தது மாதிரி தெரியுது, அதுக்குள்ள வளர்ந்து கல்யாணமே முடிச்சு வச்சுக்கிட்டோம். அப்படிதான் அப்படி பொம்பளை பிள்ளையெல்லாம் அப்படிதான். பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தா பெத்தவ என்னைக்கா இருந்தாலும் பிரிஞ்சதே ஆகணும். இப்ப என்ன ரொம்ப மைடு தூரக்கா கட்டி தந்திருக்கிய? பக்கத்து வீடு உண்மைதே, ஆனா இனி என் மக கிடையாதுல்ல. அடி காலுத ஆடி வாங்க பாரு. அப்பா சின்ன ஒரு வார்த்தைக்காகவே சம்மதம் சொல்லி கல்யாணம் கட்டிக்கிட்ட. ஆனா நீ உன் வாழ்க்கை உன் அப்பாக்காக வாழக்கூடாது தான். உன் வாழ்க்கையை நீதே வாழணும். நேத்து பிறந்த பிள்ளை இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு நிக்கிற. என்ன பெத்தாரு என்னடா ஆளு ஒரு மாதிரி தினுசால இருக்கிய. பாத்தீங்களா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் இருக்கியா எங்க தங்கச்சி இல்லங்கண்ணா? அதானே இருக்கியா? அட வாங்க. இனிய திருமண வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. உன்னை எப்படி பார்க்க எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணி இதுக்காக தாண்டா எப்படி நாளா காத்துக்க இருந்தேன். இதே மாதிரி நம்ம கூட பிறந்த அத்தனை பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அதை அன்னை கண்ணார பாக்கணும்டா. எங்க எல்லாத்தையும் சொன்னது போதும். இதே மாதிரி நாங்களும் உங்களை ஒரு கோலத்துல பாக்கணும்ல. எங்க எல்லாத்தையும் பாத்துட்டே இருந்தீங்க. நீங்க என்னைக்கு வாழ்க்கைய வாழுவியா? இனி எனக்கு என்னடா வாழ்க்கை? அப்பா அம்மா போனதுக்கு பிறகு நீங்கதான் எனக்கு உலகமே. நீ அண்ணனுக்கு என்ன வாழ்க்கை? அப்பையில இருந்து இப்படியே தேஞ்சு போன இருக்காரு பேசிக்கிட்டே இருக்காரு. சும்மாறா அவன் கிடக்குறியா? எனிவே கதிர், நீ சந்தோஷமா இருக்கிற என்ன? உன் கல்யாணத்துல நம்ம அப்பா அம்மா இல்லைன்னு நினைச்சு என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது. அப்பாவோட இடத்துல பெரியப்பாவும் அம்மாவோட இடத்துல நம்ம பெரியம்மாவும். பெரியப்பா வேணா சொல்லுங்க, நீ பெரியம்மா வேணா சொல்லாதியா? அதான் வாழ்க்கை என்னைக்குமே ஈஸியா இருக்கவே இருக்காது. நிறைய பிரச்சனை வரும். எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அண்ணே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அப்பத்த எல்லாரும் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நீங்க என் விஷயத்த விடுங்கண்ணே. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனே. இனி நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிருவேன். இனி எங்களுக்காகவே நீங்க வாழ்ந்தது போதும்னே. நீங்க உங்க வாழ்க்கையை வாழணும்லண்ணே. எப்படியாவது நீங்க தேடிக்கவல நாங்க கண்டுபிடிச்சிருவோம்னே. கண்களறியா காற்றை போலே கனவில் என்னை தழுவியதென்ன? பாதி இரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன? மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒளியாதே. பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே. நினைவோடு தந்ததையெல்லாம் நிஜமாக தருவாயா? உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா? அண்ணே நான் ஏதாவது அதை விடுறா. அதை பத்தி ஏன்டா? மாமா யார தேடுறாங்க? மாமாவுக்கு என்ன கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு தானே சொன்னாங்க. அதனால தானே என்ன கதிர்க்க கட்டி வச்சாங்க. அப்போ என்கிட்ட போய் சொல்லிதான் இந்த கல்யாணத்தை நடத்திருக்காங்களா? மாமா யார தேடுறாங்க? எதுக்கு கதிர் மாமா என்னென்னமோ சொல்லுது? முதல்ல இது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். யாமடா சும்மா இருக்க மாட்டியாடா? உனக்கு என்ன? நீ வா சும்மா இருங்கடா. என்னைய பத்தி எல்லாம் பேசவே கூடாது. என்ன நீ அமைதியாரு. அப்புறம் வந்தியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். நான் சொல்றது உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுவே நெசம். நீ ஏத்துக்கிட்டதே ஆகணும். என்னைக்குமே நாம ஒருத்தரை விரும்பணும்டா அவங்க நமக்கு கிடைக்கணுங்கிறத தாண்டி நம்மள விரும்புறவங்கள நம்ம கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்காதுன்னு நம்ம தெரிஞ்சு அது மேல ஆசை வைப்போம். ஆனா நமக்கு தான் வலிக்கும். ஒருவேளை அது கிடைச்சிருன்ற நம்பிக்கையில இருந்தாலும் அது ஏமாற்றத்துல போய் முடியும் போதும் அதோட வலி கொஞ்சம் கம்மியா இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு என் தம்பி கூட வாழ்க்கை வாழு. சீக்கிரமா என் தம்பி உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறியா? இல்லைனாலும் அப்படிதான் நடந்துக்கிறியா? யார் மனசுக்கு ஓன்ற மாதிரி நடந்துக்கிற மாட்டியா? நீயும் என் தம்பியும் 100 வருஷம் நல்லா வாழணும். எங்க அண்ணனோட வாழ்த்துக்கள் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நாத்தனாரே. ஏய் சும்மா இரு தம்பில. கதிரு அத்தை மாமாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம மதிப்பு மரியாதையும் கொடுக்குறோமோ அதே மாதிரி அவந்திகாவுக்கும் நீ மதிப்பு மரியாதை கொடுக்கணும். அவந்திகான்னு சொல்லல, ஒரு ஆம்பளை கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பாவை எந்த அளவுக்கு மதிக்கிறானோ அதே மாதிரிதான் கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டிய மதிப்பியான்.
அதே மாதிரி நீயும் அவந்திக்காவ எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் கைவிட்டுறாம பத்திரமா பாத்துக்கணும். இனி உன் வாழ்க்கை முழுசும் உன் மனைவி அவந்திகா தான் உனக்கு எல்லாமே. கண்டிப்பா இருப்போம்னே. நம்ம அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தா அவளை எந்த அளவுக்கு வச்சு நான் பாத்துக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி நான் அவந்திகாவை வச்சு பாத்துக்கிடுவேன். இது வெறும் வாய் பேச்சா மட்டும் இருக்கக்கூடாது, உன் செயல்லையும் இதை நீ காட்டணும். இங்க வாடா, உன்கிட்ட நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அன்னைக்கு சொல்லிட்டு என்ன திரும்ப திரும்ப அதவே பேசி நான் இருக்க விரும்பல. நம்ம குடும்பம் எம்மாபுரிய கூட்டு குடும்பம். சொல்ல போனா அது எம்மாபுரிய குருவி கூடுண்டு அங்க இருந்த உனக்கு தெரியும். எம்மா அவந்திகா, உனக்கும் அது தெரியும். இந்த கூட்டு குடும்பம் இது வரைக்கும் கலையல, இதுக்கு மேலேயும் கலையாதுன்ற நம்பிக்கையில நாங்க இருக்கோம். இந்த குருவி கூட்டுக்குள்ள இன்னொரு புது குருவி வந்து சேரப்போகுதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி எப்போதுமே ஒத்துமையா இருக்கணும். ராமன் சீதை மாதிரி 2 பேரும் என்னைக்கும் ஒத்துமையா இருக்கணும். நான் இடையில வந்தவதே பேசக்கூடாது, இருந்தாலும் பேசுறேன். என்ன உங்க அண்ணன் உங்க மேல உயிரை வச்சிருக்காருன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. என்னைக்குமே உங்க அண்ணனோட நம்பிக்கையை மட்டும் உடைச்சிடாதீங்க. வாழ்க்கையை வாழ்றதுல பெருசு கிடையாது. மற்றவங்களுக்கும் மதிப்பு மரியாதை கொடுத்து வாழ்றதுல தான் வாழ்க்கை முழுமையடையும். சந்தோஷமா 2 பேரும் 100 வருஷத்துக்கு வாழணும். எங்க அண்ணனோட மனசை எங்களுக்கு தவிர வேற யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா எங்களையும் தாண்டியும் இன்னொரு ஆளுனாலையும் புரிஞ்சுக்க முடியுதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா இருப்பேன். அப்புறம் உங்களை அக்கான்னு கூப்பிட ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. பேசாம அம்மாண்டு கூப்பிட்டுமா? கதிரு அண்ணே இருங்கண்ணே. உங்களை பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மா மாதிரி ஒரு உணர்வாகுது. இது வரைக்கும் அம்மா அப்பா பாசம் எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்தது எங்க அண்ணனே. ஆனா உங்களை பார்க்கும்போது அப்படி ஒரு உணர்வு இருந்துச்சா? அதே எங்களுக்கு அம்மாவை இருப்பியலாம். காணாத கடவுளுக்கு என் கைகள் வணங்காது, உனக்கு என் உயிரே ஆரத்தி. உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு இருந்தா தாராளமா கூப்பிட்டுக்கிறேங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏனே உங்களுக்கு ஓகேவா? எனக்கு என்னடா உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க.